ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரன் விலாக். இன்றைக்கி நம்ம ஷேரன் விலாகில் தேங்காய் பால் அரிசி மாவு வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டுங்க. இது இலங்கையில் ரொம்பவே ஸ்பெஷலுங்க. இலங்கை ஸ்பெஷல் தோதல் அல்வான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்முடைய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் தேங்காய் எடுத்திருக்கேங்க. இப்போ இதை நம்ம துருவி எடுத்துக்கலாம். துருவின தேங்காய் ஒரு பவுல் நிறைய இருக்குது. இதை இனி நம்ம அரைச்சி பால் பிழிஞ்சிக்கலாம். தேங்காயோட முதல் பால் 2 கப் அளவு வரும்படியாக நீங்கள் பிழிஞ்செடுத்துக்கோங்க. நாம் பிழிஞ்ச பாலை ஒரு பவுலில் 2 கப் அளந்து அதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக தேங்காயிலிருந்து 2வது பால் எடுத்தாச்சு. இதையும் 2 கப் வரும்படியாக எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு நான்ஸ்டிக் பேன்லேயோ அல்லது அடிக்கனமான ஒரு கடாயிலையோ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அது கூட நம்ம தேங்காய் பால் எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி மாவு எடுத்த அதே கப்பில் 2 கப் அளவு நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெல்லம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம கலந்து விடலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிஞ்சளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இது எதுக்குன்னா நமக்கு இனிப்பு சுவையை இது அதிகமாக காட்டும். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. கொஞ்சம் கெட்டியானதும் நம்ம ஃப்ளேமை குறைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இனி நம்ம குறைவான தீயிலேயே இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச அந்த முதல் பாலை இது கூட ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக கெட்டியாயிடுச்சு. இனி நம்ம இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நமக்கு நெய் அதிகமாக தேவைப்படாது. மாவு வேகிறப்ப தேங்காய் பாலிலிருந்து எண்ணெய் வர ஆரம்பிக்கும். அதுவே இந்த ஸ்வீட்டுக்கு போதும். இது ஒரு நல்ல அல்வா பதம் வர 20 நிமிஷம் வரை ஆகும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நாம் சேர்த்த தேங்காய் பாலிலிருந்து எண்ணெய் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஏற்கனவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அல்வாவை பொறுத்தவரை நம்ம செஞ்ச அன்னைக்கு சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா சுண்டி அல்வா பதம் வர்ற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. பார்த்தாலே தெரியுது, எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த எண்ணெயை வேணும்னா நம்ம ஃபில்டர் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட்டு இலங்கை ஸ்பெஷல் தோதல் அல்வான்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி பிளாக் அல்வான்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நமக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணணுன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து
கையில் வச்சு உருட்டி பார்த்துக்கோங்க. அது நமக்கு கையில் ஒட்டாமல் நல்லா உருட்டை வந்துடுச்சுன்னா இதுதான் அல்வாவோட கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அல்வாவை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நான் பவுலுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி நல்லா சமப்படுத்திக்கோங்க. சமப்படுத்திட்டு 3 அல்லது 4 மணி நேரம் நல்லா ஆற விடுங்க. அப்போ நமக்கு ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு தட்டை எடுத்து இந்த மாதிரி மேலே வச்சு நம்ம திருப்பி போட்டு மேலே ஒரு தட்டுனோன்னா நமக்கு அல்வா சூப்பராக வந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பராக அல்வா வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான சுவையான இலங்கை ஸ்பெஷல் தோதல் அல்வா நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.